டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். வாங்க இன்றைய வீடியோவிற்குள் செல்லலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய நகர்ப்புற கூட்டுறவு வங்கியாக உருவெடுத்துள்ள வங்கி எது? பதில், சரஸ்வத் கோஆபரேட்டிவ் பேங்க். இந்த வங்கி தான் இப்போ ரீசெண்டாக மிகப்பெரிய நகர்ப்புற கூட்டுறவு வங்கியாக உருவெடுத்துள்ளது. இந்த பேங்கை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இவ்வங்கி இந்தியாவின் கூட்டுறவு வங்கித் துறையில் மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இந்த நிதியாண்டில் இந்த வங்கி 1,00,000 கோடிக்கும் அதிகமான மொத்த வர்த்தகத்தை கடந்து சாதனை படைத்துள்ளது. இந்த பேங்க் எப்போ உருவாச்சுன்னா 1918ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமிக்க வங்கி சேவையை வழங்குகிறது. 2025ஆம் ஆண்டில் நியூ இந்தியா கூட்டுறவு வங்கி சரஸ்வத் வங்கியுடன் இணைக்கப்பட்டதன் மூலம் இதன் வாடிக்கையாளர்கள் தளமும் கிளைகளின் எண்ணிக்கையும் விரிவடைந்துள்ளது. மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், டெல்லி, மத்திய பிரதேஷ் மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட 12 இந்திய மாநிலங்களில் தனது கிளைகளுடன் பரந்து விரிந்த நெட்வொர்க்கை கொண்டுள்ளது. இவ்வங்கிக்கு அடுத்தபடியாக புனேவைச் சேர்ந்த காஸ்மோஸ் கூட்டுறவு வங்கி இந்தியாவின் 2வது மிகப்பெரிய நகர்ப்புற கூட்டுறவு வங்கியாக திகழ்கிறது. மேலும் இந்த கேள்வியை பற்றி நிறைய தகவல்கள் நம்ம ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். அதை பொறுமையாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை தனியாக நோட் பண்ணியோ பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் 2026 மே மாதத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக ராட்சத காற்றாடி திருவிழா எங்கு நடத்தப்பட்டது? பதில், கொடைக்கானலில் உள்ள மன்னவனூர் எனும் இடத்தில் நடந்தது. தமிழக சுற்றுலாத்துறை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து 2026 மே மாதத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக ராட்சத காற்றாடி திருவிழாவை கொடைக்கானல் மேல்மலை கிராமமான மன்னவனூர் ஏரி பகுதியில் நடத்தியது. 20 அடி முதல் 80 அடி வரை நீளமுள்ள தேசிய கொடி, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, மிக்கி மவுஸ், கார்ட்டூன் பொம்மைகள் மற்றும் பல்வேறு விலங்கு பறவைகளின் வடிவங்களிலான 40க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ராட்சத காற்றாடிகள் பறக்கவிடப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்தன. அடுத்த கேள்வி, அண்மையில் வெளியிடப்பட்ட புதிய சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு உலக தரவரிசையில் இந்திய ஆண்கள் அணி எத்தனையாவது இடத்தில் உள்ளது? பதில், 136வது இடம். ஃபிஃபா என்னும் சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள சமீபத்த அறிக்கையில் இந்திய ஆண்கள் அணி 136வது இடத்தில் உள்ளது. ஆசிய அளவில் இந்திய அணி 24வது இடத்தில் உள்ளது. இந்த தரவரிசையில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல பிரான்ஸு, செகண்ட் இடத்துல ஸ்பெயின், தேர்ட் பிளேஸில் அர்ஜென்டினா இருக்குது. ஃபிஃபா என்பதோட ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால் அப்படிங்கிறதாகும். பட் இதை நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபிஃபான்னு வராது. அது ஏன்னா ஒரு ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டே ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படிங்கிறதுலேருந்து இங்கிலீஷ்க்கு மாற்றிருக்காங்க. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பதில், கூப்பா கிருஷ்ணன். தமிழக வெற்றிக் கழகம் அரசு பொறுப்பேற்ற பிறகு மேற்கொள்ளப்பட்ட முதல் முக்கிய வாரிய தலைவர் நியமனம் இதுவாகும். இவரை பற்றி மேலும் சில குறிப்புகளை பார்க்கலாம். இவர் 1991 முதல் 96 காலகட்டத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக பணியாற்றினார். பின்னர் தமிழர் பூமி என்ற கட்சியை தொடங்கி மீண்டும் அதிமுகவில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டார். கடந்த ஜனவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த இவர் அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளை இணைக்கும் எலக்ட்ரானிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் செயல்பட ஸ்ரம் மித்ரா எனும் மொபைல் செயலியை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? பதில், ஹரியானா. இந்த செயலியோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்களின்றி வேலை தேடுபவர்களையும் தொழிலாளர்களை தேடும் முதலாளிகளையும் நேரடியாக இணைக்கிறது. இதை யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேஸ்திரி, தச்சு வேலை, பிளம்பிங், எலக்ட்ரிஷியன் போன்ற பல்வேறு திறன்கள் கொண்ட தொழிலாளர்கள் இதில் பதிவு செய்து கொள்ளலாம். லாங்குவேஜஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த செயலி தமிழ் உட்பட பல்வேறு பிராந்திய மொழிகளின் பயன்பாட்டை நோக்கமாக கொண்டுள்ளது. பட் முதற்கட்டமாக ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் பஞ்சாபி ஆகிய 3 மொழிகளில் இயக்கப்படுகிறது. ஹரியானா மாநில அரசின் தொழிலாளர் நலத்துறை சார்பில் தொடங்கப்பட்ட இந்த செயலி பாரம்பரிய லேபர் சவுக் முறையை டிஜிட்டல் மயமாக்கி தினக்கூலி மற்றும் திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே வேலைவாய்ப்புகளை பெற உதவுகிறது. அடுத்த கேள்வி, 2026-27 ஆண்டிற்கான பிரிக்ஸ் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு உலகளாவிய ஃபோரத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்தியர் யார்? பதில், பாஸ்கர் ஜோதி சோனாவால். தற்போது பிரிக்ஸ் தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் இந்திய தலைமைச் செயல் அதிகாரியாகவும் நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றி வரும் இவர் 2026 நவம்பரில் இந்தியாவில் நடைபெறவுள்ள உலகளாவிய மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட உள்ளார். இவரது தலைமையின் கீழ் பிரிக்ஸ் பிளஸ் கூட்டமைப்பு நாடுகளிடையே எல்லை கடந்த வர்த்தகம், பரஸ்பர முதலீடு
மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்களின் உலகளாவிய வளர்ச்சியை மேம்படுத்துவது முக்கிய இலக்காகும். இந்தியா 2026ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் நடத்த திட்டமிட்டுள்ள BEA குளோபல் சமிட்டுக்கு முன்னதாக இந்த நியமனம் கிடைத்துள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி டஸ்ட் லிங்க் எங்கு நடைபெற்றது? பதில், உஸ்பெகிஸ்தானில் உள்ள நமங்கன் என்னும் இடத்தில் நடைபெற்றது. இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் மாறி மாறி நடத்தும் இந்த பயிற்சியின் 7வது பதிப்பு 2026 ஏப்ரல் மாதத்தில் வெற்றிகரமாக நடந்தது. இந்த பயிற்சியின் முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்புகளில் ஒருங்கிணைந்த கூட்டு செயல்பாடுகளை மேம்படுத்துவதாகும். அரைமலை நிலப்பரப்புகளில் பயங்கரவாத எதிர்ப்பு பணிகள் மற்றும் கூட்டு சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இரு நாடுகளின் இராணுவ ஒருங்கிணைப்பையும் கூட்டு செயல்பாட்டு திறனையும் மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். அடுத்த கேள்வி, காஃபி சாகுபடி மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கிளஸ்டர் அடிப்படையிலான காஃபி மதிப்பு சங்கிலி மேம்பாட்டு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? பதில், நாகாலாந்து. மத்திய வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா மற்றும் நாகாலாந்து முதல்வர் நெய்பியூ ரியோ ஆகியோரால் புதுடெல்லியில் இருந்து காணொலி வாயிலாக இத்திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. பழங்குடியின விவசாயிகளுக்கு காபி சாகுபடியில் உயர் தொழில்நுட்ப நாற்றுப்பண்ணைகள், அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு வசதிகள், வறுத்தல் மற்றும் சந்தைப்படுத்துதல் பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். விக்சித் நாகாலாந்து தொலைநோக்கு பார்வையின் கீழ் வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் மாநிலத்தில் 50,000 ஹெக்டேர் பரப்பளவிற்கு காஃபி சாகுபடியை விரிவுபடுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நேயர்களே, இது போன்ற கரண்ட் அஃபேர்ஸை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.